நான் கூசவில்லையா? இபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதிலடி. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரைடில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா என இபிஎஸ்ஸின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு முற்றுப்புள்ளி. ராமதாஸ் அன்புமணி இடையே சுமூக தீர்வு ஏற்பட்டுவிட்டது. தற்போது இருவரும் ஒற்றுமையாக உள்ளனர் என்று ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். பாமக அடிப்படை பொறுப்பிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவார் என்ற செய்தி வெளியானதை அடுத்து ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பலர் கலந்து கொள்ளவில்லை. இதனால் பாமகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்ததாக கூறப்பட்ட நிலையில் இருவரும் சமரசமாகியுள்ளனர். அன்புமணியை நானே நீக்குவேனா என்று ராமதாஸ் கூறி இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப். அதிகாரிகளுக்கு முக்கிய ஆர்டர் போட்ட உதயநிதி ஸ்டாலின். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் பணி குறித்த உயர்நிலை குழுவின் ஆய்வுக் கூட்டத்தை இன்று நடத்தினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். தற்போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். இனி 5 வகையான விதிமீறல்களுக்கு மட்டும் அபராதம். சென்னையில் இனி 5 வகை போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகம், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது, நோ என்ட்ரி, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, பைக்கில் 3 பேர் பயணித்தல் போன்றவைக்கு அபராதம் விதிக்கப்படும். 25 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அது குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இது அமலாகும் என கூறப்படுகிறது. பொது இடங்களில் மாஸ்க் கட்டாயம். புதிய கொரோனா பரவல் மெல்ல மெல்ல வேகம் எடுக்க தொடங்கியுள்ள நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் சரியான தொற்று தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்தல் வேண்டும். கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்களும் குறிப்பாக காய்ச்சல், நுரையீரல் சார்ந்த இணை நோயால் பாதிக்கப்படுபவர்களும் மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் கூறியுள்ளது. வெளிநாடு பயணத்தை தொடங்கும் எம்பிக்கள். தீவிரவாதத்தை அதிகரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல 7 நாடாளுமன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்களில் முதல் பயணம் இன்று தொடங்க உள்ளது. முதல் கட்டமாக எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான குழு இன்று பயணத்தை தொடங்குகிறது. நாளை கனிமொழி தலைமையிலான குழு பயணத்தை தொடங்குகிறது.